விளைநிலங்கள் இல்லாமல் குடியிருப்புகள் இல்லாத இடத்தை தேர்வு பண்ணிட்டோங்கிறாங்க. கொஞ்ச நாள் அறிவிக்க போறாங்க. சென்னையில் அது மாதிரி விளைநிலங்கள் இல்லாமல் குடியிருப்புகள் இல்லாமலும் ஒரு இடத்தை தேர்வு பண்ணிட்டோம். சார் நீங்கள் வாங்க, வண்டியில் என் கூட வாங்க. நீங்கள் அதான் சார் முதலமைச்சர் சொல்கிறாரு, என் கூட வாங்க, நம்ம சுற்றுவோம், சென்னை சுற்றுவோம், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போவோம் சார் சென்னையிலேருந்து. நீங்கள் எங்கேயாவது 5000 ஏக்கர் நீங்கள் அவ்வளோ தூரம் போக சொல்லு சார். உங்கள் ஃபோனில் கூகுள் ஆப் ஓப்பன் பண்ணுங்க சார், கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 5000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கொயர் இதை போடுங்க, கூகுள் அர்த்து ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணுங்கள், அதில் தூக்கி வச்சு பாருங்கள். எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்கதான் தயவு செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே நாங்கள் இதெல்லாம் பார்க்காம செஞ்சுருக்கோம். அதை தாண்டி ஒரு பக்கம் இங்கே ஆவடியில் அவங்க அந்த ஏர்ஸ்ட்ரிப் ஒன்று இருக்குது, இங்கே தாம்பரம் ஏர்ஸ்ட்ரிப் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கல்பாக்கத்துக்கு மேலே நோ ஃப்ளை ஜோன் இருக்குது. இதெல்லாம் யோசிக்காமல் எப்படி நாங்கள் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் இப்போ ஏதோ ஓரளவுக்காவது இதெல்லாம் படிச்சிருக்கோம் சார். அதனால் ஏதோ கொஞ்சம் அளவுக்காவது நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம். நீங்கள் பேசுங்க, நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஏன் ட்ராப் பண்ணணும்னு சொல்லுங்கள், இதை சரியான டெக்னிக்கல் ரீசன் சொல்லுங்கள். இது ஏன் ட்ராப் பண்ணும்? இன்றைக்கி முதலமைச்சர் அங்கே போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டா ட்ராப் பண்ணுறாரு. இதுதான் அரசியலா? இதுதான் ஒரு அரசாங்கத்தில் ஒரு முதலமைச்சருக்கு இது சரியானதா? அவர் தயவு செய்து, நான் இவ்வளோ தூரம் நான் எந்த அரசியலும் இல்லாமல் சொல்கிறேன் சார், ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக சொல்கிறேன். பல நாடுகளுக்கு போய் பல இடத்துலையும் பார்த்து, பல இடத்துல இந்த அண்டை மாநிலத்தோட இந்த பெங்களூரெல்லாம் பார்த்து, இவ்வளோ இருக்க இவங்க இன்றைக்கி இவ்வளோ பண்ணியிருக்காங்களே, நம்மளால் பண்ண முடியலன்னுலாம் அந்த ஆதங்கத்தோடு பேசுகிறேன் சார். நாம் 3வது இடத்துல இருந்தோம். எங்கே இருந்துச்சு பெங்களூரும் இதுவும் ஹைதராபாடும்? இன்றைக்கி நாம் கொல்கத்தா கிட்ட 5வது இடத்துக்கும் 6வது இடத்துக்கும் போட்டி போட்டுட்ருக்கோம். நான் தப்புன்னு சொல்ல, எல்லாரும் வளரணும். ஆனால் எப்படி சார் இது? நம்ம இந்தியாவின் நம்பர் 1 பொருளாதாரம் சார். 13 சம்திங்கில் வளர்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு $1 trillion நாங்கள் சொன்னோம். இப்போ நாங்கள் 1 trillion சொன்னதுக்காக 1.5 trillion சொல்கிறீங்க. சொல்லுங்கள், எப்படி சார் வரும் 1.5 trillion உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல்? டைரக்ட் கனெக்டிவிட்டி வேணும் சார். 2 parallel runway 4000 meters இல்லாமல், கோட் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் இல்லாமல், லார்ஜ் ஏர்கிராஃப்ட்ஸ் இல்லாமல், பேசஞ்சர் ஒரு மணி நேரத்துக்கும் 15000 பேர் வந்துட்டு போகணும் சார். ஒரு மணி நேரத்துக்கு சட்டு ஃப்ளைட்ஸ் வந்துட்டு போகணும். 15000 பேர் ஒரு குறிப்பிட்ட அவருக்குள்ளே வந்துட்டு போகணும். அந்த ஸ்பீடில் லாங் டிஸ்டன்ஸ் வேணும் உங்களுக்கு. இன்றைக்கே ஒரு 747 இன்றைக்கி தமிழ்நாட்டில் மீனம்பாக்கத்தில் இறங்கணுன்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நாள் சொல்லணும். அவங்க முன்னாடி நாள் ஏர்போர்ட் அன்றைக்கி சொல்லணும் சார், இந்த மாதிரி பெரிய ஃபுல்லி லோடு 747 வருது கார்கோட இன்னும் அப்படின்னு. ஆனால் அவங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் இறக்க முடியும். அந்த ரெகுலேஷனாக பாருங்கள். ஏன்னா அவங்க அதுக்கு கேட்பாங்க. இல்லை, அவ்வளோதான் இருக்குது வசதி, சரிங்களா? ஆனால் ஃபுல்லி லோடட் ஃபியூச்சர் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இறங்கணும், லார்ஜ் டிரான்சிட் நடக்கணும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு பறக்கணும் சார் நம்ம பசங்க. இங்கேருந்து சிலிகான் வேலையை கலெக்ட் பண்ண வேணாமா? சென்னை ஏசியா சிலிகான் வேலையாக மாதிரி இங்கேருந்து அங்கே இருக்கிற சிலிகான் வேலையோட கனெக்ட் பண்ணணும்னா நம்ம ஆளுங்க தானே சார் அங்கே இருக்காங்க. டைரக்ட் ஃப்ளைட் இங்கேருந்து பெங்களூர் போய் எதுக்கு எடுக்கணும்? நான் இங்கேருந்து எதுக்கு ஹைதராபாத்துக்கு போய் எடுக்கணும்? இவங்க நம்ம ஊர் சார். இதுதான் சார் டிரான்சிட் ஆப். இதை இன்னொரு முக்கியமானது, ஒரு இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் வரும்போது ஒரு MRO இருந்திருக்கணும் பக்கத்துலேயே, இல்லையா? அவங்களுக்கு வந்துச்சுன்னா பெரிய ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க அங்கேயே சர்வீஸிங்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா சட்டு அந்த வேலையும் நடக்கும். இன்னும் ஏர்கிராஃப்ட்ஸ் வரும். இன்ஃபேக்ட் ஒரு ஹப்பாக இருக்கணும், நம்ம ஏர்லைன்ஸோட ஹப்பாக இருக்கணும். இது ஏர் இண்டியாவோட ஹப்பாவோ இல்லை இண்டிகோவோட பெரிய ஹப்பாவோ இது இருக்கணும். அதற்கு இடம் வேணும். ஃபியூச்சர் ட்ரோன் போர்ட்டையும் சேர்த்து அங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். பரந்தூர் மக்கள் பட்டாசு போட்டு ஈர்ப்பு கொடுத்து கொண்டாடுறதாக செய்திகள் வந்துட்டு பரந்தூர் மக்கள் மேலே எழுந்து பார்க்க சார். அது எனக்கு தெரிஞ்சு பரந்தூர்லேயே இருக்கும். உண்மையாக படித்த இளைஞர்கள், படித்தவர்கள், பெரிய லெவலில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அங்கே கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்க யாராக கேட்டாலும், நாட்டுக்காக இந்த விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சியே தொய்வடையுது அப்படின்ற வருத்தம் அந்த மக்களுக்கும் நிச்சயமாக இருக்குது சார். நீங்கள் யாரோ தேடி போய் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் அப்படியே திரும்பி பரந்தூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் தயவுசெய்து எடுங்க. இந்த பக்கம் சென்னையில் இருக்கவங்ககிட்ட எடுங்க, படித்த இளைஞர்கிட்ட எடுங்க. என்கிட்ட வேணாம் சார். தயவு செய்து டிவிக்கு கொடி போட்டுட்டு போகிற ஃப்ளாக் போட்டுட்டு போகிற பசங்கிட்டே கேளுங்க. நியாயமாக தயவுசெய்து சொல்லுங்கள், இந்த திட்டம் கைவிடப்படுவது சரியா இல்லைன்னு கேளுங்க. பொருளாதாரம் வளர்ச்சி உட்கட்டமைப்புன்னு பேசும்போது 8 வழிச்சாலையை திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கல சார். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8 வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர். ஏற்கனவே சென்னையிலேருந்து சேலத்துக்கு போகிறது, நம்ம கள்ளக்குறிச்சி அந்த சைடில் போகிற அதுவே இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதை முதல்ல முடிங்க. அது 4 வழிச்சாலையாக இருக்குது. அதோட கெப்பாசிட்டி ஒரு சாலைக்கு இவ்வளோ கெப்பாசிட்டின்னு இருக்குது. அந்த யூனிட் சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போகிற யூனிட், சரிங்களா? அந்த யூனிட் ரீச் ஆகலாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே சொல்கிறோமே இவ்வளோ பேசஞ்சர் கெப்பாசிட்டி இத்தனை வருஷத்தில் ரீச் ஆக போகுதுன்னா, அங்கே ரீச் ஆகலை. இன்றைக்கி வரைக்கும் ஸ்மூத் சைலிங்காக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சேலம் போனீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுதா? இல்லை. மீனம்பாக்கத்துக்கு போனீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுதா?
ஏர்கிராஃப்டே டிராஃபிக் ஜாம் ஆகுதா? ஏர்கிராஃப்ட் டிலே ஆகுதா? சில பேர் மும்பை ஏர்கிராஃப்ட் பண்ணலையா? மும்பையில் எவ்வளோ ஏர் டிராஃபிக் கன்ஜெக்ஷன் இருக்குது தெரியுமா? புரியுதா? அந்த கன்ஜெக்ஷன் அங்கே இல்லை. அப்போ தேவை எழும்புறதுக்கு முன்னாடி நீங்கள் அது திட்டம் போட்டீங்க, பரவாயில்ல, திட்டம் கூட போட்டுக்காங்க. அங்கே இருக்கிற மக்களை சரி செஞ்சுட்டு அவங்களுக்கு அமைதிப்படுத்திட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொன்னமே தவிர ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் ஏற்று பாருங்க.